ஆரி அர்ஜுனன் வந்து பிரஜினுக்கு கொடுத்தது. அது எப்படி இருந்ததுன்னா, கிளாரிட்டி வைடு தலைவன்ல ஆரி சொல்லவா வேணும், ஐ வெரி சாரி பிரஜின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அவர் பேசும்போது ஒன்னே ஒண்ணுதான் செமையா இருந்தது. என்னன்னா சாண்ட்ராவும் இவரும் 100% இன்னைக்கே டைவர்ஸ் டிக்ளேர் பண்ணுங்கன்ற மாதிரி நொடிக்கு நொடி நீ வந்து எப்படிரா சாண்ட்ராவை வந்து எப்படிரா நீ இதுன்னு இந்த வார்த்தையை எடுத்து 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 சொன்ன விதம் இருக்குல்ல, அது ஆரி வந்து இந்த கூட்டத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையும் உன்னைய சேலஞ்சா எடுத்துக்கோ. அந்த சேலஞ்சை விட ரொம்ப அதிகமா இருக்கிறது என்னன்னா, நீ மட்டும்தான் வீக்னஸ்னு தெரிஞ்ச வீக்னஸ் உள்ள கூட்டிட்டு போன. கூட்டிட்டு போய் உன்னை ஒருத்தன் வீக்னஸ் சொன்னா அந்த வீக்னஸ்க்காக ஏன்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிவு பண்ற? ஆமா அது என் வீக்னஸ்னு அழகா தெளிவா எடுத்து சொன்னது வந்து ஆரி தான். நீ உன் வீட்டுக்குள்ள தெரிஞ்சுதான் இந்த வீக்னஸ் கொண்டு போயிருக்க. அப்ப அத ஒருத்தன் கைய காமிச்சு வீக்னஸ் சொன்னா அது என் வீக்னஸ் இல்லன்னு காமிக்கிற ஒரே இடம் நீயும் சாண்ட்ராவை அடிச்சு ஆடுறதுதான். அத ஆடுங்கடானா யாராச்சும் சாண்ட்ராவை அடிச்சா நான் அடிப்பேன், இல்ல சாண்ட்ராவை பார்த்தாலே நான் அடிப்பேன்னு மிரட்டிட்டு இருந்தா எப்படிரா அப்படின்றதுதான் ஆரி அர்ஜுன் கேட்டது. சோ அவர் பேசினபடி பார்த்தா இந்த நாமினேஷனுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தா பிரஜினோட இதுல சாண்ட்ரா நாமினேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டி எப்படி விளையாடணும்ன்றது. பிடிச்ச பாயிண்ட் சார், சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன். எனக்கு எனக்கு ஆரி சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் வந்து பிரஜினை 100% கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா பிரஜின் வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஆக்டர், அவருக்கு வந்து அந்த ஃபயர் இருக்கு, எப்படியாவது நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா அதை மறந்துட்டு இப்ப வேற ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆரி வந்து அதை கரெக்டா அட்ரஸ் பண்ணாரு. நீ வெளியே இருக்கும்போது இப்படி ஒரு சான்ஸ்க்காக எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த, இந்த பிளாட்ஃபார்ம்ல காட்டல வேற எங்க காட்ட போறேன்னு சொல்லி ரைட்டான என்கரேஜ்மெண்ட், ரைட்டா அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கரெக்டா கொடுத்த மாதிரி இருக்கு. இதை எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சா சூப்பரா இருக்கும் அவருக்கு. இதை எப்படி அவர் கன்சீவ் பண்றாருன்றதான் பாயிண்ட். காருக்குள்ள வச்சு விஜய் சேதுபதி சாரோ இல்ல விஜய் டிவி டீமோ என்ன சொன்னாங்கன்றது முக்கியமே கிடையாது.